இந்த பாட்டி வந்து இந்த வீட்ல வந்து 15 வருஷமா இந்த வீட்ல இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கோம் நாங்க இந்த வீட்டில். முதல்ல இந்த வீட்ல எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் இறந்து போயிட்டாங்கல்ல. இப்போ நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? நான் மட்டும்தான். சரி, வருஷம் அவங்க இந்த வீட்டை பாருங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தை என்ன பண்ணி பண்ணுவீங்க? மழை காலத்துல அதுதான் ஒழுகுத்தான் போகுது. அந்த வீட்டில் படுத்துருக்கு. அந்த வீட்டில் படுத்துருப்பீங்க. உள்ள போய் கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்க வீடை கொஞ்சம் பார்ப்போம். இது பாத்திரங்கள் இருக்கு, குடம் இதெல்லாம் இருக்கா? புது குடங்கள் ஏதாவது இருக்கா? அதான் இருக்குல்ல குடங்க, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதான் அங்கே தண்ணி பிடிக்க 2 குடம் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த குடங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கே. புது குடம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? புது குடங்கள் எதாவது வாங்கி கொடுத்தா ஓகே தானே? அதான் 4 குடம் நான் வச்சிருக்கேன். 4 குடம் இருக்குங்க. இருக்கு, 4 குடம் இருக்கு, குடம்லாம் இருக்கு. வேற ஏதாவது பாத்திரங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வேணாம் சாமி. வேணாமா? சரி, பாத்திரம்லாம் வேணான்றீங்க. எப்படி இந்த வீட்டில் எத்தனை நாள் இருக்கீங்க? வேற யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? அவர் இருந்தாரு, அவர் இறந்துட்டா. இப்பதான் இறந்து 1 வருஷம் கூட இல்ல. சரி பாட்டி. அடுத்த மாசம் தான் அவர் இறந்த நாள். அதனால அவர் இருந்தது வச்சு தீவரை எடுத்து கட்ட கொள்ள அந்த கிடுக இருந்தாரு. ஆனா வீடு ரொம்ப மோசமா இருக்கு. மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம் தான். ஆமா. இப்ப கூலி வேலைக்கு போறீங்களே, எப்படி சாப்பாடுலாம் கரெக்டா கட்டுப்படி ஆகுதா? பணம் பத்த மாட்டுதா? சாப்பாடெல்லாம் நான் அதுதான் வேலை வெட்டி போறோம். அதை மச்சு முட்டு கஞ்சியை குடிச்சுக்கிற வேண்டியது இருக்கோ இல்லையோ. சரி, அப்ப ஏதாவது ஒன்னா சொல்லுங்க. ட்ரஸ்ட் மூலமாவும் நம்ம கட்சிக்காரங்க நம்ம சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மாசம் ஏதாவது ஒரு ஓஏபி பணம் எவ்வளவு வருது? 1200 வரும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி தர்ற மாதிரி நாங்க பேசியிருக்கோம். அரிசி அந்த மாதிரி பண்ற மாதிரி பண்ணுவோம். சரியா பாட்டே? சரி, ஓகே. நம்ம ட்ரஸ்ட் மூலமா ஏதாவது பண்ணுவோம். நீங்களும் எதாவது ஒன்னா கேளுங்க, பார்த்து ஏதாவது பண்ணுவோம். வீடு ரொம்ப மோசமா இருக்கு. வீடெல்லாம் பழைய காலத்து வீடு சாமி, அதனால அது அப்படித்தான் இருக்கும். சரி, ஓகே. இல்ல அதுக்குன்னு ரொம்ப மோசமா இருக்கு பாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது பண்ணுவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து மாசம் வந்து ஏதாவது அரிசி, ஒரு சிப்ப அரிசி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரதுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். ரெண்டாவது இந்த வீட்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதி சின்னாய்மலையில் இருக்காங்க. அவங்க வீட்டை பார்த்துருப்பீங்க, அவங்க நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த பாட்டிக்கு நம்ம எதாவது பண்ணலாம். அந்த பாட்டியோட வருமானமே ஓஏபி பண்ணால் மாதம் 1200 வருது. அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஏதாவது நம்ம செலவுக்கு ஒரு சிப்ப அரிசி ஏதாவது ஒன்று பண்ணலாம். நண்பர்கள் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம். வீடோட மராமத்து பண்ணிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.